இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல உதயநிதி சரியான தலைவரா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி எழுப்பீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இல்லங்க இந்த போன வருஷம் தான் ஈவெண்ட் நடத்தினாரு, கட்சி ஆரம்பிச்சா நடத்த மாட்டாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதிமுக சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்களா, பாஜக சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்களா, எந்த யாரையுமே இவர் சிறப்பான தலைவர் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்காங்க. சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டெம்பரரி பிளஷர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 முறை அவர்களை உறுதியெடுக்க வைக்கின்றார். ஏன்னா இது ஒரு தீராத பிரச்சனை. நான் அவர் சொல்லிய பிறகு நான் யோசிச்சேன்னு கேட்டீங்கன்னா, இது இவர் மட்டுமல்ல, எல்லா துறை பிரபலங்களும் இதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் மேடைகள் கிடைக்குதோ அந்த மேடைகள் எல்லாம் இதை வலியுறுத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா இந்த விழிப்புணர்வு பணி என்பது தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இன்று போதை கலாச்சாரம் மாறிக்கிட்டு இருக்கு. அவர் ரொம்ப முக்கியமான விஷயத்தை அவர் பேசியிருக்காரு. அதுல சில பேர் விமர்சன பார்வை வைக்கிறவர்கள் சொல்லும் பொழுது, இல்லங்க அவர் வந்து கவர்மெண்ட்டை பத்தி பேச ஆரம்பிச்சாரு, அப்புறம் விட்டுட்டாரு, அவருக்கு என்ன ஒரு பயமா, அவர் வந்து ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு ஒரு விமர்சன பார்வை வைக்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல வந்து அரசாங்கத்தை குறை சொல்ற பயம்னு ஒண்ணு இருந்திருந்தா கட்சியே ஆரம்பிச்சிருக்க மாட்டார். என்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தை நான் துவக்குகிறேன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல பதிவு கொடுத்தாரோ அன்னைக்கு அவர் நான் எல்லாத்துக்கும் தயார், நான் ரெடி அப்படின்னு அவர் என்னைக்கே சொல்லிட்டார். நான் ரெடி தான் வரவா அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். நீங்க ஏன்னா அவர் ஒவ்வொரு திரைப்படங்கள் வரும் பொழுதும் எவ்வளவு சிக்கல்களை தலைவால இருந்து ஒவ்வொரு படமும் எவ்வளவு சிக்கல்களுக்கு உள்ளாச்சுன்னு தெரியும். நாளைக்கு கோட்டை வந்து அவளை எளிதா ரிலீஸ் பண்ண விட்டுருவான்னு கேட்டீங்கன்னா சிக்கல்கள் கொடுப்பாங்க, பிரச்சனைகள் கொடுப்பாங்க. ஆனா எல்லா பிரச்சனையும் நான் தாங்கறதுக்கு ரெடி அப்படிங்கிற அளவிற்கு அவர் இன்னைக்கு வந்து நிற்கிறார் அப்படிங்கிற பாக்குறான். அதனால இந்த தமிழக அரசாங்க குறை சொல்ல மறந்து அவர் வந்து குறை சொல்லல, இல்ல வந்து வீரியமா எதிர்க்கல, எல்லாமே நடக்கும். மாநாட்டு மேடையில் அது நிச்சயமாக அப்ப எல்லாமே நடக்க போகின்றது அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இந்த மேடை என்பது மாணவர்களுக்கான மேடை. இந்த மேடையில நம்ம எதெல்லாம் இந்த மாணவர்கள்ட்ட கடத்தணுமோ அதை மிக சரியாக செய்திருக்கிறார் அப்படிங்கிற பாக்குறேன். இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல யாராவது ஒருத்தர் பேரை நம்ம சொல்லிட முடியுமா? நீங்க யாராவது சிறந்த தலைவர் யாருன்னு யார்ட்ட கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்க வந்து அண்ணா, கலைஞர், பெரியார் பல பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்களே தவிர இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள்ல உதயநிதி சரியான தலைவரா அப்படின்னு ஒரு சில பேர் கேள்வி எழுப்பீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்து பாராளுமன்றத்துல பதவியேற்க போகும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருங்கால உதயநிதி, எதிர்கால உதயநிதி, கொத்தடிமைகள் அடுத்த கட்சியை பேசிட்டு கொத்தடிமைகளோட மோசமான அடிமைகளாக இன்னைக்கு திமுக மாறிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கும். சரி, இந்த பக்கம் அதிமுக சிறந்த தலைவர்கள் இருக்கிறார்களா, பாஜக சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்களா, எந்த யாரையுமே இவர் சிறப்பான தலைவர் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்காங்க. ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய தலைவர்கள் ஒண்ணு இல்லை. இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம். அந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் என்பதை குறைந்து விட்டது. 70% குறைஞ்சிருக்கு. யூஸ்வலா ஒரு 78 வரைக்கும் வரக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் தான் நிறைய நடந்திருக்கு நம்ம ஊர்ல. ஏன் வரமாட்டேங்கிறாங்க? என்ன வாக்குச்சாவடிக்கு கூட்டிட்டு வர அளவுக்கு யாரும் இல்லைங்க. அந்த அளவுக்கு என்ன வந்து இன்ஸ்பயர் பண்ற லீடர்ஸ் இங்க யாரும் இல்ல. அதை நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் செய்வார், செய்து கொண்டு இருக்கிறார். நீங்க பாக்குறோம் இல்லையா, இந்த ஈவெண்ட்ல பார்க்கும் பொழுது இது ஒரு அரசியல் விழாவே இல்ல, அரசியல் விழாவே இல்லாத போதே நாங்க அவருக்காக வாக்களிக்க வருவோம். ரொம்ப பேசுறாங்க, ரொம்ப வியப்பா இருந்துச்சு, சிரிப்பா இருந்துச்சு. நான் ஓட்டு போடுவேன், என் பொண்ணு ஓட்டு போடும், என் வீட்டுக்கார ஓட்டு போடாதே அவர் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அது வந்து ஒரு கட்டாயப்படுத்துவோம் நாங்க. இந்த மாதிரியான ஒரு நபர் தான் வரணும்னு சொல்றாங்க. இதே மாதிரி எல்லோருமே இந்த குடும்பத்தில் ஒருவராக அவரை நினைக்க துவங்கியுள்ளார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த வாக்கு எடுப்பது, மக்கள் மனதில் இடம் பிடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கிறது. இதை தாண்டி செய்ய போகும் விஷயங்கள், நம்ம எடுக்க போகின்ற நிலைப்பாடுகள், கட்சி மாநாட்டில் அவர் வெளியிட போகின்ற கொள்கைகள், இவை எல்லாமே ஒட்டுமொத்தமாக நாம் எந்த ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதிகள்ல ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் 2, 3 10வது மற்றும் 12ஆம் வகுப்புகளில் இந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளை சென்னைக்கு அழைத்து வந்து அவர் எல்லோருக்குமே வந்து சான்றிதழும் பரிசும் கொடுக்கப்பட்டது. முதலாம் வந்த மாணவிக்கு வைர நெக்லஸ் முதல்ல வந்து தலைவர் அவங்க கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அவர் அந்த மேடையில் பேசிய பேச்சு போன்ற எல்லா விஷயங்களும் ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இப்போ போன வாட்டி அந்த ஈவெண்ட் நடந்த பிறகு இந்த முறை என்னிடம் பேசிய சில தங்கைகள் வந்து, ஆனா நாங்க என்னுடைய பையன் இல்ல என் பொண்ணு வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, எப்படியாவது நான் தளபதி போய் பார்க்கணும், அவர்கிட்ட ஒரு தடவையாவது இந்த பரிசை வாங்கணும், இந்த சான்றிதழை வாங்கணும் அப்படிங்கிற நல்லா படிக்கிறாங்க. சில பேர் வந்து நல்லா படிச்சா ஆனா அவரால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியல, ரொம்ப அழுதுட்டே இருக்கா, 3 நாளா வந்து அழுதுகிட்டே இருக்கா, என்னால ஈவெண்ட்டுக்கு போக முடியாது, பார்க்க முடியாதுன்னு சொல்லி நீங்க எப்படி ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு மாறி இருக்காருன்னா அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. போன முறை இந்த ஈவெண்ட் நடந்த பிறகு சிலர் சொல்லியது இதெல்லாம் அரசியல் கட்சிக்காதாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறக்கா பண்றாருங்க, அவர் பாருங்க என்ன பேசுறாரு, பெரியார படிங்க, அம்பேத்கரை படிங்க, காமராஜர் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாமே அரசியலுக்கான முஸ்தீப்புகள் தாங்க, இது ஒன்ஸ் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் தொடர்ச்சியா நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மக்கள் இயக்கத்துடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா
ரொம்ப காலமாகவே இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மாவட்ட அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே பல இடங்களில் இந்த பரிசளிப்பு விழாக்கள் நடத்திட்டு இருக்காரு. இன்னொன்னு, இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக வெவ்வேறு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப ரீசெண்டா ஆரம்பித்த பணிகளில் இந்த சத்துணவு கொடுக்கும் விஷயமாக முட்டை, பால், பிரெட் கொடுக்கின்ற திட்டம் என்பது எல்லா இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். பயிலகம் கஷ்டப்படுற பசங்களுக்கு, அதாவது படிப்புல கஷ்டப்படுற பசங்களுக்கு டியூஷன் சென்டர்ஸ் நடந்துட்டு இருக்கு. கடைசியாக நூலகம், நீங்க வந்து பள்ளி புத்தகங்களை தாண்டி மற்ற எல்லா புத்தகங்களும் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நூலகம் அமைக்கப்பட்டது. அப்போ இந்த மாணவர்கள் மீது, இந்த மாணவிகள் மீது, இந்த கல்வி மீது தொடர்ச்சியான ஒரு அக்கறையை செலுத்தி வருபவராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இல்லைங்க இந்த போன வருஷம் தான் ஈவெண்ட் நடத்தினாரு, கட்சி ஆரம்பிச்சா நடத்த மாட்டாரு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு மாணவர்களோட நலன் முக்கியம், அவங்கள தொடர்ச்சியான ஊக்கம் கொடுப்பேன், ஊக்குவிப்பேன் அப்படிங்கிறது பொருட்டு இந்த வருடமும் 2 கட்டமாக இது பிரிச்சு நடத்தலாம் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு 28ஆம் தேதி முதல்ல நடந்திருக்கு. ஜூலை 3ஆம் தேதி அடுத்த கட்டம் நடக்கும் அப்படிங்கிற பார்க்கிறோம். போன ஈவெண்ட்லயே பார்த்தோம், கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேல அந்த ஈவெண்ட் போயிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கூட மூச்சொலிக்காம அவருடைய கால் நிற்க முடியாத காட்சிகள்லாம் பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல இந்த பசங்க அவங்களுக்கு நம்ம முழு மரியாதையும் முழு கௌரவத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இம்மி அளவு கூட அவருடைய எந்த விதமான முகச்சொலிப்பும் இல்லாமல் அவ்வளவு அற்புதமா அந்த ஈவெண்ட்டை கொண்டு போனார். அதற்கு கொஞ்சம் கூட சளைக்காமல், குறைவில்லாமல் இந்த முறையும் அந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா நடந்தது. முதல் கட்டம் என்பது ரொம்ப நல்லா நடந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கிறோம். இதுல வந்து அவர் பேசிய விஷயங்கள் என்பது சில பேசுபொருளாக இருக்குது, சில விமர்சனங்களை உண்டாக்கி இருக்கு அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல இந்த இந்த கல்வி விருது வழங்கும் விழா என்பது ஒரு முழு அரசியல் மேடையா என்று கேட்டால் இல்லை. வந்து ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மக்கள் சந்திப்புகள் நம்ம நடத்துவோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிந்த பிறகு மாநாடு நடக்கும். அந்த மாநாடு என்பது முழுக்க 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 அது அரசியல் மேடை மட்டும்தான். அதுல வந்து அரசியல் முழுக்க பேசப்படும். ஆனால் இந்த விழா என்பது ஒரு மாணவர்களுக்கான விருது வழங்கும் விழா. அந்த மாணவர்களுக்கு என்ன செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல 2-3 செய்தி, மிக அற்புதமான செய்தி கொண்டு போய் சேர்த்திருக்காரு பார்க்கிறேன். ஒன்று, நீங்க அங்க வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10, 12 வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பேசும்போது அவர் சொல்றாரு, நீங்க எல்லோருமே நல்ல துறைகளுக்கு போக போறீங்க, ஒவ்வொரு துறைக்கு போக போறீங்க. அந்த துறைகள்ல நீங்க ஆளுமைகளாக மாறணும், தலைவர்களாக மாறணும். தலைவர்கள் பேசும்பொழுது அரசியல் தலைவர்கள் மட்டும் நான் சொல்லல, எல்லா துறைகளிலும் ஆளுமை மிக்க தலைவர்களாக மாற வேண்டும். ஏற்கனவே வந்து தமிழ்நாடு நிறைய டாக்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, நிறைய இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அதை தாண்டி ஒரு போதாமை கொஞ்சம் இருக்குது. நீங்க ஒரு சிறந்த விஞ்ஞானிகளாக, நீங்க உங்க ஒவ்வொரு துறையிலையும் சிறந்தவர்களாக நீங்க மாற வேண்டும் சொல்லி சொல்றாரு. அதோட சேர்த்து அரசியலுக்கும் நீங்க வரணும், ஒரு கேரியர் ஆப்ஷன் அதையும் நீங்க பாருங்க. ஏன்னா பல்வேறு நேரங்கள்ல இந்த நல்லா படிக்கிற மாணவர்கள் மத்தியில ஒரு அரசியல் பேசணும்னா, இல்ல வந்து அரசியல் குறித்து நம்ம ஏதாவது உரையாடல் இருந்தா, பாலிடிக்ஸ் எல்லாம் வேண்டாங்க, அரசியல் எல்லாம் பேசாதீங்க, இங்க அரசியல போய் பசங்கள்ட்ட பேசாதீங்க, அதெல்லாம் ஒதுக்கி வைங்க அப்படிங்கறதா நீங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தெரிந்தோ தெரியாமலோ, நீங்க விரும்பினாலும் விரும்ப விட்டாலும் அரசியல் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் அரசியல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அது வந்து வேணாம் தள்ளி வைக்கலாம் முடியவே முடியாது. அப்ப அதுதான் அவர் சொல்றாரு, இதையும் ஒரு கேரியர் ஆப்ஷனா பண்ணுங்க. எப்படி ஒவ்வொரு துறையிலும் சிறந்த ஆளுமைகளா நீங்க மாறுவீங்களோ, அதே மாதிரி இந்த அரசியல் துறையிலையும் நீங்க ஒரு சிறந்த ஆளுமையாக நீங்க மாறக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அதனால நீங்க இதை நோக்கி வாங்கன்னு சொல்றாரு. இன்னொன்னு, படிக்கின்ற காலத்துல நீங்கள் அரசியலில் பங்கெடுக்க முடியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்தித்தாள்களை தினம் வருகின்ற செய்தித்தாள்களை வாசியுங்கள். இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் வந்து பல மாவட்டங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் பயணிக்கிறோம். நான் வந்து அவங்களுக்கு சில கிளாஸஸ் எல்லாம் எடுப்பேன். அப்ப வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்பேன், எத்தனை பேர் வீட்டுல நீங்க பேப்பர் வாங்குறீங்க, இல்ல அட்லீஸ்ட் டிஜிட்டல் மீடியம்ல எத்தனை பேர் படிக்கிறீங்க, தமிழ் பேப்பரும் இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறீங்க கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பேப்பர் அப்படிங்கறதெல்லாம் ஏதோ ஒரு வழக்கொழிந்த விஷயம் போல இருக்கு, அதெல்லாம் எங்கேயுமே இல்லைங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தீவிர வாசிப்புங்கிறது ரொம்ப விட்டு போயிடுச்சு. ஒரு காலத்துல எல்லாரும் தமிழ்நாடு வந்து ஒரு செய்தித்தாள்கள் மூஞ்சில தான் முழிக்கும். காலைல செய்தித்தாள் எடுத்து வெளியே வந்து வரதோ, இல்ல ஒரு டீ கடைக்கு போய் செய்தித்தாள் படிச்சுட்டு வரதுங்கிறது வழக்கமாக இருந்ததெல்லாம் மாறிவிட்டது. இப்ப தீவிரமான வாசிப்புக்கு போங்க. இன்னொன்னு, நீங்க இப்ப நிறைய பேர் வீடியோஸ் தான் பாக்குறோம். இப்ப எல்லாருமே வந்து யூடியூப்ல என்ன வருது, இன்ஸ்டாகிராம்ல என்ன வருது அப்படின்னு வீடியோஸ்ல போயிடும். அதுல எது சரி எது தவறு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து தெரிஞ்சுக்கங்க. இப்ப வந்து போன கல்வி திருவிழால பெரியார் குறித்து படியுங்கள் என்று சொன்னால், இந்த திருவிழால அவர் சொன்னது பெரியார் சொன்ன அதே விஷயம் தான். பகுத்தறிவோடு எது சரி எது தவறு என்பதை நீங்கள் ஆராய்ந்து அதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த ஈவெண்ட் மூலியமாக பல செய்திகள் அவர் சொல்லியிருக்கார். இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக கல்வி குறித்த ஒரு முழுமையான பார்வை எனக்கு இருக்கிறது. கல்வியில் இன்னும் நாம் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களும் புரட்சிகளும் அதிகம் இருக்கின்றன என்ற செய்தியும் அவர் சேர்த்து சொல்லியிருப்பதாக நான் பார்க்கிறேன்.